கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வருடம் ஒரு கன்று சாத்தியமா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது வருடம் ஒரு கன்று அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம மாடு 1 வருஷம் கன்று போடுது. அதாவது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்புட்ன்னா, இப்ப நம்ம மாடு ஜனவரி மந்த் அதாவது 2026ல நம்ம மாடு ஜனவரி மாசம் கன்று போடுது அப்படிங்கிறப்ப, அதே மாட்ட அதே அடுத்த வருஷம் 2027 ஜனவரி மாசம் நம்மளால அந்த மாட்ட கன்று போட வைக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இதுதான் வருடம் ஒரு கன்று சாத்தியமா? அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இருக்க ஒரு டெக்னாலஜி வளர்ச்சியில இதே நம்ம கால்நடை மருத்துவமனையிலேயே கேட்கலாம். இது மாரி வருடம் ஒரு கன்று போடுறது மாடு போடுமா? அது சாத்தியமான்னு கேட்டா, அது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்க டாக்டர் யாருக்குமே அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. அதாவது புக்க பார்த்து படிச்சுட்டு வர எந்த ஒரு டாக்டருக்குமே இப்ப அதிகமா தெரியல. இதே இதே நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க அப்புட்ன்னா, அதாவது இப்ப நம்ம அப்பாவா இருக்கட்டும், இல்ல தாத்தாவா இருக்கட்டும், இல்ல பாட்டனா இருக்கட்டும், அவங்ககிட்ட நம்ம கேட்டோம் அப்புட்ன்னா, அவங்க இது 100% நம்மளால செய்ய முடியும். இது சாத்தியம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க எந்த விதமான புக்கையோ, எந்த விதமான கிளாஸுக்கோ, எந்த விதமான மெடிக்கலுக்கோ எதுவுமே போகல. ஆனாலும் இவங்க வழிமுறையா, பரம்பரையா இதுதான் நம்மளோட தெய்வம், இதுதான் நம்மளோட தொழில் அப்படிங்கிற மாரி அத செஞ்சுக்கிட்டே வரனால, இவங்களுக்கு அத அத எப்படி சொல்றேன்னா, அந்த விவசாயி அப்படிங்கிறது நம்மளும், அதோட மாடும் அப்படிங்கிறது 2மே ஒருங்கிணைஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வந்ததுனால, அத பத்தின எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதே டாக்டர் படிச்சுட்டு வர செய்றாங்க அப்புட்ன்னா, அதாவது மாடுனா என்னன்னு தெரியாது, ஆடுனா என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ஆடு பிரசவிக்குது அப்படிங்கிறப்ப, அதுக்கு எத்தன நாள் அப்படின்னு தெரியாது. மாட்டுக்கு எத்தன நாள் அப்படின்னு தெரியாது. எந்த ஒரு விஷயமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்பன்னா, புக்ல இருக்கிறதையும் அதேமாரி அங்க கிளாஸ்ல சொல்லி தரத மட்டுமே தான் அவங்க கத்துக்குவாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தையுமே நம்ம வழிமுறையா வாழ்க்கையோட தரத்தையும் சரி, அதோட அங்கீகாரத்தையும் சரி, நம்ம எல்லாமே புரிஞ்சு நடந்து, அதோட வாழ்க்கையையும் அந்த மாடு, ஆடு மாடோட நம்ம ஒட்டி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வரதுனால, கண்டிப்பா நமக்கு தெரியும். வருடம் ஒரு கன்று சாத்தியமா? அப்படின்னு கேட்டா, 100% நான் சொல்லுவேன். வருடம் ஒரு கன்று சாத்தியம் தான். இப்ப 2026 ஜனவரி மாசத்துல நம்ம மாடு கன்று போடுங்கிறப்ப, அதே மாட்ட 2027 ஜனவரி மாசம் நம்மளால கன்று போட வைக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா 100% கன்று போட வைக்க முடியும். எப்படி நான் சொல்றேன் அப்புட்ன்னா, இப்போ நம்ம இப்ப மாடு இப்ப இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ப மாட்டுக்கு கம்பல்சரி 10 மாசம் கன்று அப்படிங்கிறது மாடு கன்று போடுதுன்னா 10 மாசம். அதாவது 283 நாள் தான் மாட்டுக்கு கணக்கு. அதாவது பசுங்கன்றா இருந்தாலும் சரி, இல்ல காளக்கன்றா இருந்தாலும் சரி, அதுக்கு 10 மாசம் அதாவது சொல்றது 10 மாசம் தான். ஆனாலும் நம்ம பேச்சு வாக்குல 9 ஆனா 9 1/2 மாசம் தான். ஆனாலும் நம்ம சொல்றது பேச்சு வாக்குல நம்ம என்ன சொல்லுவோம் 10 மாசம் 10 மாசம் அப்படின்னு சொன்னாலும், அது எத்தன நாட்கள் அப்படின்னா 283 நாட்கள். இதுல மாடு ஜனவரி மாசம் நம்ம மாடு கன்று போடுது அப்படிங்கிறப்ப, அந்த கன்று போட்ட மாடு எத்தன மாசம் கறக்கலாம் அப்படின்னா, கன்று போட்டு அந்த 3 மாசம் இருக்குல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மாடா இருந்தா, அதாவது இப்ப கன்று போட்டு நல்ல கன்றுக்குட்டிக்கு நல்ல பால் குடுக்குது. நல்ல விதமான அந்த மாட்டுக்கு நம்ம ஊட்டச்சத்து தர்றோம். எல்லாமே அந்த மாட்டுக்கு நம்ம பண்றோங்கிறப்ப, கண்டிப்பா அந்த மாடு 3 மாசம் தாண்டிருச்சு அப்படின்னா, 4வது மாசம் கண்டிப்பா அந்த மாடு சினை பருவத்துக்கு கண்டிப்பா வரும். சினை பருவத்துக்கு வர அந்த மாட்ட நம்ம சினை ஊசி நம்ம போடுறோம். அதாவது காளைக்கோ, இல்ல சினை ஊசியோ நம்ம போடுறோங்கிறப்ப, அது கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட்லயே கண்டிப்பா அந்த மாடு சினை பிடிக்கும். ஏன்னா, இப்ப நம்ம இதுல 100ல 99% மாடுகள் எல்லாமே அந்த கறவையிலேயே அந்த ஒரு பருவத்துக்கு சினை பிடிச்சா மட்டுமே தான் இப்போ சாத்தியம். அதுக்கப்புறம் அந்த கறவை நின்னு போயி மாட சினை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அந்த மாடு அந்த கறவையிலேயே மாட்ட சினை பிடிக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால அதான் நமக்கு கரெக்ட்டான ஒரு ஒரு பொசிஷன் கூட. அதனால இப்போ மார்ச் மாசம் வரைக்கும் 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் ஏப்ரல் மாசம் அந்த மாடு பருவத்துக்கு நம்ம சினை ஊசி போட்டு சினை ஊசி புடிச்சிருச்சு அப்படின்னா, இங்கிட்டு அதுக்கப்புறம் சினை புடிச்சும் 3 மாசம் சினை புடிச்சு அந்த 3 மாசம் இருக்கா, 3 மாசம் வரைக்கும் இந்த மாடு ஜனவரியிலேருந்து கடைசியில ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 6 மாசம் மாடு கறந்துருச்சுங்கிறப்ப, உங்களுக்கு 6 மாசம் போதும். 6 மாசம் கறந்துருச்சு. நீங்க 3 மாசத்துலயே நீங்க சினை ஊசி போட்டீங்க. 3 மாசம் சினையாவும் மாடு இருக்கும். அதேமாரி மாடு 6 மாசம் மாடும் கறந்துருச்சு அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு 2மே லாபம். மாடும் லாபம், கன்றுக்குட்டியும் லாபம். அடுத்த ஈத்துக்கு அந்த மாடு 3 மாசம் சினையாவும் இருக்கு அப்படிங்கிறது, இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு 3மே அதாவது ஒரே கல்லுல 3 மாங்கா கண்டிப்பா நம்மளால பெற முடியுமான்னு கேட்டா,
கண்டிப்பா வந்து நம்மளால வந்து பெற முடியும். அதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து நம்ம மாடு 3 மாசம் வந்து சினையா இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம வந்து 3 மாசம் மாடு சினையா இருக்குது. 6 மாசத்துக்கிட்ட வந்து மாடு கறந்துருச்சுங்கிறப்ப, உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த 3 மாசத்துலயே வந்து கறவை கூட நிப்பாட்டிறலாம். அது மாடு வந்து சினையா இருக்குது அப்படிங்கிற மாரி, நீங்க 3 மாசத்துல கூட கறவைய நிப்பாட்டலாம். அப்படி இல்லங்கிறப்ப 6 மாசத்துல கூட நீங்க வந்து கறவைய நிப்பாட்டுனீங்க அப்படின்னா, அந்த ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த் ஆச்சுன்னா, ஒரு 9 மாசமா அப்படிங்கிற மாரி மாடு கன்று போட்டு அதாவது இப்போ ஜூன் மாசம் வந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அதே மாரி நம்ம ஏப்ரல் மாசம் சன ஊசி போட்டு, அதே ஜூன் வந்துருச்சு அப்புறம் 3 மாசம் ஆயிருச்சுங்கிறப்ப, சரி மாடு சினையா இருக்கு 3 மாசம் சினையா இருக்குங்கிறப்ப, இன்னும் 2 மாசம் கூட கறக்கட்டும் அப்படிங்கிற மாரி, ஒரு 6 மாசம் கறந்தா ஒரு 8 மாசம் வந்து கறந்துருச்சு அப்படிங்கிறப்ப, இந்த மாடு வந்து சினையா இருக்குது. எத்தன மாசம் சினையா இருக்குன்னா, 5 மாசம் சினையாவும் இருக்கும். 5 மாசம் சினையா இருக்குதா? சினையா இருக்குது அப்படிங்கிறப்போ, டோட்டலா வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிறணும். அதாவது ஸ்டாப் பண்ணிட்டோன்னா, 8 மாசம் மாடே வந்து 8 மாசம் கறந்துருச்சு. அதாவது 8 மாசத்துக்கு கறந்துருச்சுங்கிறப்ப, அந்த 7வது மாசத்துலயே வந்து ஏன்னா 7வது மாசத்துலயே நம்ம மாடு கறந்துருக்கப்ப நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வந்து நம்ம மாடே வந்து இப்போ 6 மாசம் வந்து ரீச் ஆக போகுது. அதாவது சினையா இருக்க மாரி இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 7வது மாசத்துலயே வந்து அத கறந்துக்கிட்டு வந்து படிப்படியா நம்ம வந்து குறைஞ்சுக்கிட்டு வந்தோம்னா, 8வது மாசம் வரப்போ வந்து மாடு வந்து சுத்தமா வந்து கறவை நின்றுச்சுங்கிறப்ப, 5 மாசம் அங்க அதே மாரி 5 மாசம் வந்து அந்த மாடு வந்து பூர்த்தி ஆயிருச்சுங்கிறப்ப, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மாடு சினையா இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன தீவனங்கள் குடுக்கணும், என்னென்ன வைக்கோல் குடுக்கணும், பசுந்தீவனம் குடுக்கணும், உலர் தீவனம் குடுக்கணும், அடர் தீவனம் குடுக்கணும், என்னென்ன புண்ணாக்கு வகைகள் குடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து அந்த மாடு வந்து சினையா இருக்கப்ப நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த 5 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப, ஜூன் மாசம் வரைக்கும் 5 மாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்த டிசம்பர் வந்துருச்சு. முடிஞ்சிருச்சா? 1 வருஷத்துக்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து நம்மளால மாட வந்து அடுத்த 1 வருஷத்துல வந்து நம்மளால வந்து சினை இப்போ சினை பிடிக்க வச்சு கன்று போட வைக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா 100% வந்து நம்மளால கண்டிப்பா வந்து சினை பிடிக்க வைக்க முடியும். இது வந்து எல்லாமே வந்து யாரு கையில இருக்குன்னா, மாடு வளர்க்குற நம்மளோட கையில தான் இருக்கு. வேற யாரு கையிலயும் கிடையாது. டாக்டரோ வேற யாரு கையில நம்மளோட கையில மட்டும் தான் இருக்கு. நீங்க சொல்லலாம். அதாவது நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போலாம். அதாவது வாயில வந்து நீங்க வந்து சொல்லிட்டு போலாம். ஆனா, இது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது சிரமம் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, நான் திரும்பி கூட நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது நம்ம வந்து ஒரு மாட்ட வந்து கரெக்ட்டா வந்து அந்த மாட்ட வந்து நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு வந்தோம் அப்புட்ன்னா, அந்த மாடு கன்று போட்டு 3 மாசம் தாண்டிடுச்சுனாவே, கண்டிப்பா வந்து அந்த மாடு வந்து பருவத்துக்கு வரும். பருவத்துக்கு வந்து நீங்க வந்து சினை ஊசி போட்டீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து அந்த மாடு வந்து சினை பிடிக்கும். சினை பிடிச்சு அடுத்த 1 வருஷத்துல வந்து அந்த மாடு வந்து கண்டிப்பா வந்து கன்றும் போடுங்கிறப்ப, ஒரே கல்லுல கண்டிப்பா வந்து நம்மளால 3 மாங்கா பெற முடியும். மாட்டு வந்து பால் கறக்கவும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து காசும் கிடைக்கும். அதேமாரி மாடு வந்து அடுத்த போகத்துக்கு வந்து கன்று போடுறதுக்கு மாடும் சினையா இருக்கும். அதேமாரி இதுக்கு முன்னாடி போட்டதா அந்த கன்றுக்குட்டியும் நமக்கு வந்து லாபமா இருக்குங்கிறப்ப 3மே வந்து ஒரே விஷயத்துல வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதனால நம்ம வந்து மாட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து லாபம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இத வந்து நான் சொல்றது வந்து சும்மா நான் பேச்சுக்காக சொல்லல. இது வந்து கண்டிப்பா இது வந்து நடைமுறையில இருக்கலாம். இப்போ வந்து காலங்கள் மாற்றத்தினால நம்ம எல்லாமே வந்து மறந்துட்டோம். அதனால சொல்றேன் நானு. கண்டிப்பா இது நடக்குமான்னு கேட்டா 100% நடக்கும். இத கண்டிப்பா வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிந்திச்சு செயல்படுங்க.